அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ செய்து கொண்டிருக்கிறேன். இது திடீர்னு ஒரு மெயில் பார்த்ததுனால தான் நான் செய்கிறேன். இது ஒரு ஃபார்வர்டட் மெயில். எனக்கு 2011 வந்து என்னுடைய நண்பர் 9th August 2011 ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அந்த மெயிலை பார்த்தோம்னா தான் இந்த மெயிலை வந்து நான் மறுபடியும் படித்தாலே நம்மளுக்கு வந்து பல விஷயங்கள் புரியும் என்று நான் கருதுகிறேன். அதனால இது படிக்கிறேன். அப்பப்போ தேவைப்படும் போது கான்டெக்ட் தரேன். நான் என் நோட்டீஸ் போர்டு இன் பிஜேபி கான்ஃபரன்ஸ் ரூம், பாஜகவினுடைய பத்திரிகையாளர் அரங்கத்தில் கான்ஃபரன்ஸ் ரூமில் ஒரு நோட்டீஸ், ப்ளீஸ் கீப் மொபைல்ஸ் இன் மன்மோகன் சிங் மோட். அதாவது உங்களுடைய மொபைல் எல்லாம் சைலண்ட் மோட்ல வைக்கிறதுக்கு பதிலாக மன்மோகன் சிங், அதாவது மௌனியான மன்மோகன் சிங் 10 வருட காலம் வந்து அவர் ஒன்றுமே பேசல, அவர் ஒரு விஷயங்களையும் வந்து கவனிக்கவில்லை, இந்த ஒரு அர்த்தத்தில் வருகிறது தான். அதாவது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், உலகத்திலேயே ஒரு லார்ஜஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண மனிதரை பார்த்துக்கொண்டு, எவ்வளவோ பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தின ஒரு மனிதனை பார்த்துக்கொண்டு மௌனி என்று அன்றைக்கு அவர்கள் கூறினார்கள். அப்போது அதன் பிறகு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸ் 2G பற்றின பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து மிக தெளிவாக வந்து மன்மோகன் சிங் ஒரு விஷயத்தை கூறுகிறார். ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு ஒரு விஷயத்தை கூறுகிறார். அதான் நம்ம வந்து இப்போ நீங்க ஹிஸ்டரியில நாம் எல்லாம் இருக்கிறோம். அந்த ஹிஸ்டரி 2011 என்று பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு 15 வருஷத்துக்கிட்ட நம்ம வந்து தாண்டிட்டோம். ஆகஸ்ட் 2025 இருக்கிறோம். 14 வருஷம் தாண்டி விட்டோம். அதனால ஆர் யூ கைண்டர் டு மன்மோகன் சிங் என்று இந்த இதுல குறிப்பில் நீங்க வந்து டெஃபினட்டாக ரிப்ளைல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சண்டே டைம்ஸ் 2040, அதாவது 2040 வருடத்தில் வருகின்ற ஒரு செய்தியாக, இது முழுக்க முழுக்க யாருடைய ப்ராபகேண்டா என்று உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். கசப் டைஸ் இன் ஜெயில் at 70 டியூ டு ஹை கொலஸ்ட்ரால் பிராக்கெட்ல டூ மச் பிரியாணி. அதாவது கசப் என்ற கயவன், அதாவது மும்பை தாக்குதல் 2026-11 நடந்த மும்பை தாக்குதலுக்கு முக்கிய ஒன் ஆஃப் தி மெயின் பர்பட்ரேட்டர்ஸ். அவர் வந்து 70 வயசுல வந்து ஹை கொலஸ்ட்ரால் காரணமாக, பிரியாணி அதிகமாக சாப்பிடுறது காரணமாக அவர் வந்து அங்கே இறந்து விட்டார், அவர் ஜெயிலில் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி. அதை ஒட்டின 2-3 செய்திகள். PM ரீட் ராகுல் அப்படின்னு, ராகுல் காந்தி தான் இப்போ பிரதமர் 2040 செட் ஆப்போசிஷன் கமெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கசப் இஸ் அன்வாரண்டட். கசப் என்ற நபரினுடைய அந்த சிறை, அந்த அவருடைய பராமரிக்க செய்த அந்த பணம் வந்து அதை பற்றி பேசுவது எதிர்கட்சிகளுக்கு தேவையில்லை என்று கூறுகிறார். கவர்மெண்ட் has spent only 18.5 lakh crore. அரசாங்கம் வந்து 18.5 லட்சம் கோடி தான் இதுவரை அவருடைய பாதுகாப்புக்காக செலவிட்டது என்ற ஒரு செய்தி. ஆப்போசிஷன் மினிஸ்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் டு விசிட் கசப், அதாவது ஆப்போசிஷன் சேஸ் மினிஸ்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் டு விசிட் கசப். கசப்பை சென்று சந்திப்பதாக செய்த செலவு என்பது, அதாவது பிராக்கெட்ல வந்து டு செக் இஸ் வெல்பீயிங், அவர் நல்லாக இருக்கிறார் என்று செக் பண்றதுக்கு, அது வந்து இதுல வந்து வராது, இந்த 18.5 லட்சம் கோடியில வராதுன்ட்டு. அடுத்த சென்டென்ஸ் வந்து farmers suicide reaches 50,000 due to hunger, what an irony in bracketல farmers family complaints, no minister visited them. 50,000 விவசாயிகள் வந்து இதுவரை தற்கொலை செய்திருக்கிறார்கள், ஆனால் யாரும் அவரை வந்து சந்திக்கவில்லை என்று. அதாவது கசப் இதை வந்து அப்படியே ஜூட்டா போக்ஸ் பண்றாங்க. அப்போ கசப் ஃபேமிலி தேங்க்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் as கசப் never had biryani in his younger days in பாகிஸ்தான். கசபனுடைய ஃபேமிலி வந்து குடும்பத்தினர் வந்து இந்தியன் அரசாங்கத்தை வந்து இந்தியன் அரசாங்கத்துக்கு நன்றி கூறியுள்ளது. ஏனென்றால் கசப் வந்து அவருடைய சிறு வயதில் வந்து பிரியாணியே பாகிஸ்தானில் சாப்பிடவில்லை என்ற ஒரு பதிவு. பவார்ஸ் ஃபேமிலி ஓன்ஸ் ஹாஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் ரஷ்யன் அண்ட் ஜாப்பனீஸ் மாஃபியான்ட்டு. சரத்பவாரனுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு பெரிய தாக்குதல். அவர்களுடைய குடும்பம் வந்து ஏறத்தாழ ஹாஃப் த வேர்ல்டு, உலகத்தையே அவர்கள் வந்து ஓன் செய்கிறார்கள். ரஷ்யா அண்ட் ஜாப்பனீஸ் மாஃபியா வந்து அவருடைய கண்ட்ரோல் இருக்குதுன்ட்டு. ஏ ராஜாஸ் கிராண்ட்சன் அரெஸ்டட் ஃபார் G16 ஸ்கேம் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய அமைச்சர் ராசாவுடைய கிராண்ட்சன் வந்து அவர் வந்து 2G ஸ்கேம்ல தான் அரெஸ்ட் ஆகிறாரு. இவர் வந்து 16G ஸ்கேம். ஆமா, அதாவது தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து இப்போ வந்து 5Gல இருக்கிறது, அதை தாண்டி 16G வந்துருவாமா 2040க்குள்ளால. டெல்லி கேர்ள் இன் டெல்லி வாக்ஸ் 25 feet சேஃப்லி வித்தவுட் கெட்டிங் ரேப்டு. டெல்லியில் ஒரு பொண்ணு வந்து 25 அடி வந்து ரேப் செய்யப்படாமல் நடந்தார் என்று ஒரு செய்தி. அதாவது இது நிர்பயானுடைய கேஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியா இருக்கிறது. அந்த காலத்தில் அவள் அந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடிய ஒரு பிரச்சனை, அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெருவுக்கு வந்து போராடிய ஒரு பிரச்சனை. அதன் பிறகும்
எத்தனை கத்துவால இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ இடங்கள்ல வந்து ரேப்ஸ் நடந்துள்ளது. யூபியில குறிப்பாக எத்தனையோ இடங்கள்ல. இதுக்கு யாருக்கும் ஒரு அங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஹத்ராஸ்ல எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவர்கள் வந்து ஃபென்ஸ் விட்டார்கள். பத்திரிகையாளரோட போக முடியாத அளவுக்கு பிரியங்கா காந்தியை சிறைபிடித்து அந்த அளவுக்கு செய்த ஒரு வண்ணம் நாம் பார்த்தோம். பல இடங்கள்ல வந்து எக்ராஸ் இந்தியா நடக்கின்ற, அதன் பிறகு நடக்கின்ற, அதாவது 2014 பிறகு நடக்கின்ற ரேப்புகளுக்கு ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது. அப்ப இது ஒரு பயங்கரமான ஒரு டூலா தான் யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது இந்த என்டையர் விஷயங்களை வந்து, அதாவது எப்படி தொழில்நுட்பம் யூஸ் பண்ண வேண்டும் என்று பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு அவர்கள் வந்து மெயில் மூலியமாக, அந்த 2011 எல்லாம் மெயில் தான் இருந்தது, மெயிலும் அதே மாதிரி பிளாக்பெரி இருந்தது, அந்த மாதிரி அந்த கருவியெல்லாம் யூஸ் பண்ணி, ட்விட்டர் யூஸ் பண்ணி அவர்கள் வந்து மக்களை ரீச் பண்ணியிருக்கார்கள். பெரிய செயின் மெயில்ஸாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான், அதாவது இருக்கின்ற அத்தனை எதிர்கட்சிகளையும் வந்து குறை கூறுவது, இன்றைக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகள் அன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியை வந்து குறை கூறுவது, இல்லை என்றால் ஏளனமாக பேசுவது. இந்த ஏளனமாக பேசும்போது மிக மிக எளிதாக மக்களுக்கு அது வந்து சென்றடையும் என்றதுதான் முக்கியமான விஷயமா நான் காண்கிறேன். அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நான் படிச்சிடுறேன், ஏனென்றால் அது பெரிய மெயிலா இருக்கிறது. ஆனா சுவாரஸ்யமான மெயிலா இருக்கிறது, அது படிக்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு மெயிலா இருக்கிறது. ரொம்ப ஒரு டென்ஸ் மெயிலா கிடையாது. அதாவது இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மன்மோகன் சிங் தான், இல்லை என்றால் யூபி அரசாங்கம் தான், இதற்கு திமுக துணை போயிடுச்சு, அப்படிமான ஒரு மெயில் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ஜோக் அடிக்கின்ற மாதிரி இருக்கின்ற மெயில். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து இது ஒரு செய்தியாக வந்து உங்களுடைய போன்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி ட்விட்டர் பதிவாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி அன்று இருந்த குறுஞ்செய்திகள் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, எஸ்எம்எஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி இதுதான் பாகிஸ்தான் says Tamil Nadu was part of Pakistan. PM read Rahul says the issue can be resolved by talks. A special committee was formed headed by Digvijay Singh for the talks. பாகிஸ்தான் வந்து தமிழகம் அதனுடைய ஒரு பாகம் என்று கூறுகிறது. அதற்கு நம்மளுடைய பிரதமர், அதாவது அன்றைய பிரதமர் 2040 இருக்கின்ற பிரதமர் யாருன்னா ராகுல் காந்தின்னு போட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை வந்து பேச்சுக்கள் மூலியமாக தீர்க்கப்படும் என்று அவர் அறிவிக்கிறார். அதன் பிறகு வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் ஆகுதாமா, அதாவது திக்விஜய் சிங்கினுடைய தலைமையில் வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் ஆகுதாமா. அப்போ எந்த அளவுக்கு வந்து இது, அதாவது இந்த அரசாங்கத்தை மட்டும் ஒரு வீக் அரசாங்கம், இல்லை என்றால் ஒரு கேடுகெட்ட அரசாங்கம், இல்லை என்றால் ஒரு முடிவெடுக்க முடியாத அரசாங்கம் என்று உணர்த்துகிறார்கள் என்பதுதான் இவ்வளவு எளிதாக வந்து அது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விதம் இருக்கு இல்லையா. அது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்கிறேன். அதுலதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது. இது எப்படி வந்து எங்க ரூம் போட்டு யோசிச்சாங்கிறது தான் எனக்கு பெரிய வியப்பா இருக்கிறது. அப்புறம் கசபை பத்தி இன்னொரு பதிவு வருகிறது. கசப் லெட்டர் ரிட்டன் டு ஒசாமா பின் லேடன் in 2010 found you should have hidden in India. This is the safest place to hide. They never hang us and give us best protection and nice biryanis unlike Pakistan. கசப் வந்து ஒசாமா பின் லேடனுக்கு 2010 வந்து லெட்டர் எழுதினாராமா. அதுல வந்து அவர் கூறியிருக்க குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், நீங்க வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்க வேண்டும், இதுதான் இந்த இருக்கிறதுலயே வந்து மிக பாதுகாப்பான இடம், அவர்கள் நம்மளை வந்து தூக்கிலாம் போட மாட்டாங்க, அவர்கள் நம்மளுக்கு பெஸ்ட், அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு என்பது பெஸ்டாக இருக்கும், அதே மாதிரி பிரியாணியும் கொடுக்கிறார்கள், அன்லைக் பாகிஸ்தான்ல இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறார். அப்ப இந்த பிரியாணி கதையை பத்தி அனைவருக்கும் இப்ப தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு அட்வொகேட் தான் அது வெளியே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி கசப் வந்து பிரியாணி சாப்பிட்டார் என்று, கஸ்டடியில வந்து பிரியாணி, ஜெயில வந்து பிரியாணி சாப்பிட்டார் என்றது அந்த பொய்யை வந்து அந்த மனிதர் தான் பேசுறார். அதன் பிறகு பல காலத்துக்கு பிறகு வந்து அது வெளியாகிறது, அது அப்படி ஒரு இன்சிடென்டே நடக்கவில்லை என்று வெளியாகிறது. ஆனால் இதை வச்சு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை வந்து அந்த டைம்ல வந்து கிரியேட் பண்ணார். கசப் பிரியாணி சாப்பிட்டார் டைம்ஸ் நாவல் வந்து ஆரம்பித்துக் கொண்டார். அர்ணாப் கோஸ்வாமி அவர் இதனுடைய பாகமாக இருந்தார், எக்கோசிஸ்டத்தினுடைய பாகமாக இருந்தார். அந்த அட்வொகேட் அவருடைய பேர் மறந்துவிட்டு நான் கூகுள் பண்ணி பார்த்தறேன். அந்த அட்வொகேட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? கசப் பிரியாணி அட்வொகேட். அவர் என்ன பண்ணாருன்னா, அஜ்மல் கசாப் உஜ்வல் நிகம் என்ற ஒரு வழக்கறிஞர் தான் அதை வந்து வெளியிட்டார். உஜ்வல் நிகம் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு தெரியுமா? அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இப்பதான் ராஜ்யசபாவுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க.
அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி வந்து அந்த டைம்ல வந்து நடந்தது என்று நீங்க வந்து யோசிச்சு பார்க்க வேணும். அப்ப இந்த என்டையர் இக்கோசிஸ்டம் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த அரசாங்கத்தை கீழே இறக்க வேண்டிய யூபிஏ அரசாங்கத்துக்கு மேலே இருக்கின்ற வன்மத்தின் காரணமாக. அப்ப ஏன் இதை குறிப்பிடுறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதாச்சும் பிரைம் மினிஸ்டருடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பற்றி நீங்க பேச முடியுமா? அதாவது ஒரு ஹைகோர்ட் சொல்றது இந்த மாதிரி பிரதமருடைய டிகிரி சர்டிபிகேட் வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து தீர்ப்பளிச்சிருக்குன்னா, அப்போ இது யூஸ்வலாக ஒரு மீடியானா இதை வந்து கேள்வி வைக்க வேண்டும். ஏன் பிரதமருடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஒரு நாட்டுக்கு தேவையில்லையா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மன்மோகன் சிங் இருக்கிறார். மன்மோகன் சிங் வந்து எங்க படித்தார் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்ப சோனியா காந்தியினுடைய மேல வந்து இருக்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து அவர் வந்து கோர்ஸ் செய்யவில்லை, கேம்பிரிட்ஜ் வந்து கோர்ஸ் செய்யவில்லை, அவர் ஏதோ வந்து வேற ஏதோ விஷயங்கள் தான் செய்து கொண்டிருந்தாங்க. அது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதன் பிறகு விளக்கங்களும் வந்தது. அவர்கள் ஏதோ சர்டிபிகேட் தாங்க படிச்சிட்டாங்கல்ல விளக்கங்கள் வருகிறது. அப்ப அந்த டைம்ல அவங்க விளக்கங்கள் அளித்திருந்தார்கள். அப்போ அவர்கள் பிரதமர் கிடையாது, பிரதமர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட அவர்களுக்கு இருந்ததால் கூட அவர்கள் வந்து மறுத்து விட்டார். அப்படி இருக்கின்ற ஒரு பெண்மணியினுடைய, இல்லை என்றால் ஒரு நபரனுடைய, அரசியல்வாதியினுடைய, பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நபரனுடைய ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு கூர்ந்து கவனித்து ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிறோம். ஆனால் இவருடைய விஷயங்கள் வந்து பிரதமருடைய விஷயங்கள் இப்ப கேட்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இப்ப வந்து 2G பத்தி இவ்வளவு பேசுறாங்களே, பாக்கி இருக்கின்ற ஜியினுடைய என்ன செஞ்சாங்க? எங்காச்சும் வந்து லேலத்துல விட்டு பயங்கரமான வந்து லாபம் ஈட்டியதாக எங்காச்சும் ஒரு செய்தி நீங்க சொல்லுங்க. இப்ப ஸ்டார்லிங்க் என்ற ஒரு விஷயம் வருகிறது. அவர்களுக்கும் ஃப்ரீயாகத்தான் போகுது. அதாவது எலான் மஸ்குக்கும் ஃப்ரீயாகத்தான் ஸ்பெக்ட்ரம் கொடுக்கிறார்கள், அனைவருக்கும் ஃப்ரீயாகத்தான் போகுது ஸ்பெக்ட்ரம் கொடுக்கிறார்கள் நிலை இருக்கிறது. எங்கேயுமே இந்த வினோத் ராய் என்ற நபர் சொன்ன அந்த பர்சன்டிவ் லாஸ் என்ற நம்பரே எங்கேயுமே கிடையாது. லாஸ் என்ற விஷயமே எங்கேயுமே கிடையாது. ஏனென்றால் இது வந்து அங்க டிஸ்கவரியில் தான் இந்த பிரைஸ் தெரியும் என்று இருக்கிறது. அப்ப வினோத் ராய் எங்க இருக்கிறாருன்னு நீங்க பாருங்க. அந்த வினோத் ராய் என்ற மனிதரை வந்து நீங்க கூகுள் பண்ணி அவர் எங்க இருக்கிறான்னு பாருங்க. அப்ப இதான் இந்த எக்கோசிஸ்டம் கொண்டு வர்றதுன்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த வன்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திக்விஜய் சிங் சேஸ் ராஜீவ் பாபா சன் ஆஃப் ராகுல் காந்தி who is 18 ready to become next prime minister. குடும்ப அரசியலுக்கு எதிரான ஒரு பயங்கரமான ஒரு படையோட்டம் என்று நடந்து கொண்டிருந்த காலம் இப்ப கூட இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ அதாவது இதுவும் ஒரு வன்மமாக, இல்லை என்றால் இது ஒரு பஞ்ச்லைனாக எடுத்து செல்கிறார்கள். ராஜீவ் பாபா, அதாவது ராகுல் காந்தியினுடைய மகன், அவருடைய பேர் வந்து ராஜீவ் பாபான்னு வச்சிருக்கிறார்கள். அவருடைய தகப்பனாருடைய பேர் ராஜீவ் காந்தி. அவர் வந்து 18 வயசான உடனே பிரதமராக தகுதியாக இருக்கிறார் என்று காங்கிரஸில் இருக்கின்ற ஒரு முக்கிய தலைவர் சொல்றதாக இது வந்திருக்கிறது. அதே மாதிரி அதான் Hindu Minority Commission formed. The Muslim Law Board and Christian Missionary registered strong protest on this. They say this is communalism அப்படிங்கிறாங்க. அதாவது ஹிந்து வந்து மைனாரிட்டிஸ் ஆயிருக்கிறாங்க இந்தியாவில். 80% வருகின்ற மக்கள் வந்து இந்தியாவில் மைனாரிட்டிஸ் ஆகிவிட்டார்கள். எப்போ? இப்போ 2025 இருக்கிறோம். 15 வருஷத்துக்கு பிறகு வந்து நம்ம மைனாரிட்டிஸ் ஆயிட்டோம், ஹிந்துஸ் மைனாரிட்டிஸ் ஆயிட்டோம். இதெல்லாம் பயங்கரமான பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் தான் இன்னைக்கும் கேரளாவில் வந்து எடுபட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சாரம். அப்புறம் அடுத்து வந்து மன்மோகன் சிங் அவார்ட் ஃபார் த டம் டிக்ளேர்ட், அதாவது பேச முடியாத நபர்களுக்கான, அதாவது பேச இயலாத நபர்களுக்கான ஒரு விருது. அந்த விருது வந்து மன்மோகன் சிங் பேர்ல வச்சிருக்கார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் அடுத்தது வந்து பவார் கருணாநிதி ஃபேமிலி ஜெகன் ஏசு சாமுவல் பிராக்கெட்ல இஸ் சன் ஆஃப் ஏசு சாமுவல் ராஜசேகர் ரெட்டி, ஃபார்மர் சிஎம் ஆஃப் ஆந்திரா, பிகஸ்ட் லெண்டர்ஸ் டு அமெரிக்கா. அதாவது பவாரனுடைய குடும்பம், கலைஞருடைய குடும்பம், ஜெகனுடைய குடும்பம், வைஎஸ்ஆர் ஜெகனுடைய குடும்பம், இவர்கள்லாம் தான் அமெரிக்காவுக்கு அதிகமாக கடன் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. அப்ப இது ஒரே ஒரு மெயில் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. ஆனா சுவாரஸ்யமான மெயில். இதை மிக மிக தெளிவாக அரசியல் வந்து, அதாவது அரசியல் தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு வந்து மிக தெளிவாக எடுத்து கூறுகின்ற, அதாவது பாஜகவினுடைய அந்த விஷயம் இருக்கு. பாஜக என்ற அந்த ஒரு மேட்டர் எங்கேயுமே கிடையாது.
பாஜக தான் இதை செய்திருக்கிறது எங்குமே கிடையாது. இது அனுப்புனவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பல நபர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படி ஃபார்வர்ட் ஆகி வந்து ஏறத்தாழ இந்த ஒரு மெயில் செயின்லேயே ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து ஒரு டாக்டர் தான் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டாக்டருக்கு வந்து அரசியல் பெருசாக விளங்காது, அரசியல் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவர்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 15 வருஷம் படித்த பிறகுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டராக இருக்கிறார்கள். அந்த காலத்தினுடைய விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ அவர்களுக்கும் இது வரும்போது தான் அப்போ மன்மோகன் சிங் என்றால் பேச மாட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆர்டிகுலேட் கிடையாது. இப்போ மோடி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று பேசுற அளவுக்கெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்ததே கிடையாது என்று நம் அனைவருக்கும் தெரியும். அதாவது கசப்பு அதே மாதிரி இங்கே பிடிபட்டார். அதன் பிறகு இந்த அரசாங்கம் யூபிஏ அரசாங்கம் தான் அவரை தூக்கில போடுது வித் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ற அந்த விஷயம் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தெரியாத இல்லை என்றால் அது வைரலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உஜ்வல் நிகம் சொன்ன விஷயம் தான். அதாவது அவருக்கு பிரியாணி வந்து இந்த அரசாங்கம் வழங்குச்சு என்ற விஷயம் தான். அதற்கு அவருக்கு கைமாற்றாக வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கிறது. 2Gக்கு கைமாற்றாக இந்த ஆடிட்டர், அதாவது இந்தியாவுடைய கணக்கு பிள்ளை வந்து பர்சன்டேஜ் லாஸ் எல்லாம் செய்யக்கூடாது, ஆக்சுவல் லாஸ் தான் சொல்லணும். அப்படி இருக்கின்ற ஒரு நபருக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு வந்து கிரிக்கெட் போர்டினுடைய ஒரு சார்ஜ் கொடுக்குறாங்க, வேற பேங்க்ஸ்னுடைய ஆம்புட்ஸ்மேனை போடுறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து வருகிறது. அதே மாதிரி அந்த என்டையர் ஈகோசிஸ்டம் அந்த இங்கே உட்கார்ந்து கொண்டு, அதாவது டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு போராடிய அத்துணை நபர்களுக்கு வந்து கிரண்பேடிக்கு பார்த்தோம்னா இங்க வந்து பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க. ஆனா அந்த மாணவர்கள் தக்க வைக்க முடியவில்லை. அது வந்து கொஞ்சம் லூஸ் வாயி, அதனால வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அதன் பிறகு வந்து ஒரு வாய்ப்பு வரவில்லை. ஆனால் பாக்கி இருக்கின்ற பதாஞ்சலி என்பது இன்னைக்கு எவ்வளவு 10,000 கோடியோ 15,000 கோடியோ பெரிய ஒரு கம்பெனியாக இன்னைக்கு மாறிவிட்டது. அன்றைக்கு வந்து ஏதோ 200 கோடி 300 கோடியிலோ இருந்த நபர் வந்து இன்னைக்கு அமோகமாக ஒரு வளர்ச்சி வந்து பெற்றுவிட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த மாதிரியான அண்ணா ஹசனை மட்டும்தான் அதன் பிறகு வந்து ஊழலே இல்லை என்று பாவித்துக் கொண்டு எங்கெங்கேயோ போய் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த என்டையர் இக்கோசிஸ்டம் எப்படி விளையாட்டுச்சு, எப்படி பயன்பட்டது, எப்படி வந்து இது ஒரு விஷயமாக மாறிச்சு என்பது காண்பிக்கிறது. நான் பழைய மெயில் எல்லாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். என்றால் என்னென்ன மெயில்ஸ் வந்திருக்கிறது, என்னென்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னியில் இருக்கிறேன். அதுல வந்து தெரிகின்ற விஷயங்களை வந்து நான் இங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.